தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இறந்த பின்னரும் இன்னமும் அவரை வைத்து சர்ச்சைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோணம் 1. ஆபரேஷனுக்கு பிறகு அவரது சிகிச்சை முறையாக இருந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவ்வளவு எளிதாக தளர்ந்துவிடும் உடல் அல்ல விஜயகாந்தின் உடல். அவருக்கு நெருக்கமானவர்களை அவர் அடிக்கடி சந்தித்து வந்திருந்தாலே அவர் இன்னும் பலகாலம் வாழ்ந்திருப்பார். அதை நினைக்கும் போதுதான் மனம் அடித்துக் கொள்கிறது என்று கூறியிருக்கிறார் இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர். இதற்காக அவர் யாரை குறை கூறுகிறார் என்பதை நேரடியாக தெரிவிக்கவில்லை. கோணம் 2. அதேபோல் பிரேமலதா விஜயகாந்தை தனது கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டதால் தான் யாரையும் சந்திக்க முடியவில்லை, விஜயகாந்தால் சொந்தமாக எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை என்றெல்லாம் விமர்சனங்கள் வருகின்றன. இவற்றுக்கெல்லாம் பின்னணியில் விஜயகாந்திற்கு இருந்த வாக்கு வங்கியால் கிடைக்கும் ஆதாயம் என்றே கருதப்படுகிறது. கோணம் 3. வடிவேலு வரவில்லை, சூர்யா நியூ இயர் கொண்டாடிவிட்டு வந்தார், புதுவையிலிருந்து கூட வராத ஐஸ்வர்யா ராஜேஷ் என்றெல்லாம் போட்டு தாக்கி வருகிறார்கள். பரபரப்புக்காக ஒரு பிரபல நடிகரின் இறப்பை சீரியலை போல நீட்டிக்கொண்டே வருகிறவர்கள் மக்கள் பிரச்சனையில் இதே கவனத்தை செலுத்தினால் நல்லது என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக இருக்கிறது. கோணம் 4. விஜயகாந்தை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அனைவருக்கும் உதவும் கருணை உள்ளம் கொண்டவர். ஆனால் அரசியல் ரீதியாக அவர் முடிவெடுக்கவில்லை என்றாலும் அவரது கட்சி சார்பில் எடுக்கப்பட்ட முடிவுகள் கடும் விமர்சனத்துக்குள்ளானவையே. தனிப்பட்ட கருணை சிலருக்கு மட்டுமே உதவலாம். ஆனால் கட்சியின் நிலைப்பாடு மக்கள் நலன் சார்ந்தவையாக இருந்ததா என்பதை கேள்வி என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். கோணம் 5. உணர்ச்சி பூர்வமாக முடிவு செய்வதை விட அறிவுபூர்வமாகவே எதையும் முடிவெடுக்க வேண்டும். ஊருக்கே உணவளித்தவர் என்று பாராட்டுகிறார்கள். சரி, ஜிஎஸ்டியை மறுத்து, பேரிடர் நிவாரண நிதியை மறுத்து, தமிழனின் உணவிற்கும் வாழ்விற்கும் உலை வைக்கும் பிஜேபியை ஆதரித்தவர்தான் கேப்டன் என்று நாம் விமர்சித்தால் இந்த நேரத்தில் பேசக்கூடாது, அது அரசியல் நாகரிகம் அல்ல என்கிறார்களே என்று ஒரு ஊடகத்தில் விமர்சனம் செய்யப்பட்டிருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது.